தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் ஷையத் புர்ஹானுதீனுக்கு அக்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் ஷையத் புர்ஹானுதீன் கொடையாஞ்சி, அம்பலூர், சிக்கனாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக கொடையாஞ்சி கிராமத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய தாவேகா வேட்பாளர் ஷையத் புர்ஹானுதீன் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் தாவேகாவினர் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா வேட்பாளர் ஷையத் புர்ஹானுதீன் பாலாற்றிலிருந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்லும் பாசன கால்வாய்கள் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது என்றும் உடனடியாக பாசன கால்வாய்கள் தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்லும் வகையில் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். பாலாற்று ஓரம் இது. இங்க விவசாய நிலங்கள் நிறைய இருக்கு. இங்க நீர் பாசனம் இருக்கிற இடத்துல எல்லாமே நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறதுனால, மணல் கொள்ளை நடக்கிறதுனால, மணல் மாஃபியாவா நடத்திருக்கிற திமுக இந்த விஷயத்தை எல்லாம் நடத்துறதுனால இங்க அம்பலூர் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களும் சேரல. அதே மாதிரி இதுல விவசாயிகள் இந்த தண்ணி பிரச்சனைனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாமே திமுகவும் அதிமுகவும் கட்டிங்கையும் கமிஷனையும் வாங்கிட்டு இதை செய்யறாங்க. இதை வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த அம்பலூர் ஊராட்சியில இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் உங்கள் வாயிலா வாக்குறுதியே சொல்றேன், அம்பலூர்ல பட்டா பிரச்சனைய கண்டிப்பா தீர்வு காணப்படும். அதே மாதிரி ஆக்கிரமிப்பு இருக்கிற அந்த பாலாற்றை அதை நீக்கி அதுக்கு மக்களுக்கு விவசாயிகளுக்கு பயனடைகிற வகையில என்ன நலத்திட்டம் செய்ய முடியுமோ கண்டிப்பா நான் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அதை செய்வேன்.